வணக்கங்க. நான் தோழர் சிவகாமு, மக்கள் அதிகார கழகம். நண்பர்களே, தோழர்களே, இன்று வினவினுடைய 18ஆம் ஆண்டு. வினவு என்கின்ற அந்த இணையதளம் இருக்கு இல்லைங்களா, பல ஜனநாயக சக்திகளால், பல்வேறு அரசியல் பிரமுகர்களால் தேடி பிடித்து பார்க்கப்படுகின்ற ஒரு வினவு இணையதளம். ஏன் அப்படி பார்க்குறாங்க? ஏன் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் என்று பார்த்தால், உண்மையில் எல்லா நிகழ்வுகளுக்கும், உலகளாவிய செய்தியாகட்டும், உள்ளூர் செய்தியாகட்டும், என்ன வினவு சொல்லுது, வினவினுடைய கருத்து என்ன, அது சொன்னால் நியாயமாக இருக்கும், சரியாக இருக்கும் என்கின்ற அமைப்பிலே வினவை தேடி பிடித்து பார்க்கிறார்கள். அந்த வகையில் வினவை பற்றி நான் ஒரு கருத்து சொல்கிறேங்க. கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி 3 நாளாக யாருமே கருத்து சொல்லலைங்க. ஸ்கூல் கருத்து சொல்லலை, போலீஸ் கருத்து சொல்லலை, அரசாங்கம் என்னன்னு கருத்து சொல்லலை. 3 நாள் பார்த்தாங்க, அந்த குடும்பமே நின்று அழுது கதறி குவிக்குது. மக்கள் பார்த்தா ஸ்கூலை போய் அடித்து நொறுக்கி அள்ளி எரிஞ்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு டேபிள் சேர்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கருத்து சொல்கிறாங்க, பாரு மக்கள் கொள்ளையடிச்சிட்டான், மக்கள் திருட்டுத்தனமாக பெஞ்ச தூக்கி போயிட்டாங்க. இல்லை, வினவு சொன்னது இது மக்களுடைய போராட்டம், மக்களுடைய கோபாவேசம், ஸ்ரீமதிக்கு கேட்கப்பட்ட நீதி, எனவே போராட்டம் இப்படி தான் நடக்கும் என்கின்ற அளவில் அந்த சம்பவத்தை முதலில் மக்களுடைய போராட்டம் என்று அறிவித்து ஸ்ரீமதிக்கு நீதி கேட்டது வினவு. அதுக்கு பின்னால் தான் பலரும் ஆமாம் அந்த போராட்டம் சரிதான், ஸ்ரீமதிக்கு நீதி வேண்டும் என்று வந்தார்கள். எனவே வினவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமானால், தொடர்ந்து அதனோடு பின்பற்ற வேண்டுமானால் சந்தாதாரராக மாறுங்கள், அதற்கு நிதி கொடுங்கள், வினவை தினமும் பாருங்கள். எல்லா சம்பவங்களுக்கும், எல்லா செய்திகளுக்கும் வினவு ஒரு வித்தியாசமான நியாயமான புரட்சிகளை தீர்வை சொல்லுகிறது. எனவே வினவு பாருங்கள், சந்தாதாரராக மாறுங்கள். நன்றி, வணக்கம்.